संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वंदे नंदाद्भुत ऐश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं नीचोपि यत्प्रसादात् स्यात् बक्षिशास्त्र प्रवर्तकः பகவான் கருணையின் இருப்பிடமா இருக்கான். இந்த பகவான் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஜீவர்கள் செய்கின்றதான பாவத்தை கவனிச்சுட்டே இருக்கான். சமயத்துல இந்த ஜீவர்கள் கூட தான் செய்கின்ற பாவத்தை மறந்து போயிடுறது. ஆனா பகவான் மறக்கிறதே கிடையாது. ஆனாலும் உடனே தண்டிக்கிறதும் கிடையாது. ஏன்னா சரி, இன்றாவது இது திருந்துமா, இன்றைய பொழுதாவது மாறுமா, புத்தியில ஒரு சின்ன மாறுதல் உண்டாகுமான்னு சொல்லி எல்லாரையும் கவனிக்கிறான். புண்ணியசாலிகளுடைய புண்ணியத்தையும் கவனிக்கின்றான், பாவிகளுடைய பாபத்தையும் கணக்கு பண்றான். ஒரு எல்லை வரைக்கும் பார்க்கிறான் பகவான். அந்த எல்லை அடைவதற்கு முன்னாடியே நாமஜபம் பண்ணிடும். வாழ்க்கைன்றது அற்புதமான ஒரு விஷயம். திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இது போல ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அந்த மாதிரி ரொம்ப துர்லபமான ஒரு வாழ்க்கைய பகவானுடைய சரணாரவிந்தங்கள்ல கொண்டு போட்டுடும். அப்படி பகவானுடையதான சரணாரவிந்தங்கள்ல கொண்டு போடச் செய்வதற்காகத்தான் இந்த பூமியில எல்லாம் சத்குருக்கள் எல்லாம் உலா வருகின்றார். சரியா சொல்லணும்னு சொன்னா, பாவிகள் கூட்டத்துக்கு நடுவுல வாழைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோட ஒரு சங்கார்த்தம் அவசியம் இல்லை. அவர்களோட ஒரு சரீரத்தை பற்றியதான ஒரு தொடர்பு அவசியம் இல்லை. அவர்கள் கண்ணை திறந்து பார்ப்பதற்கு கூட அருகதை இல்லாம தான் இந்த உலகம் எல்லாம். அவர்கள் காது கொடுத்து கேட்கும்படியான விஷயங்கள் யாரும் பேசுறதில்லை. அவர்கள் மனசு கொள்ளும்படியான நடவடிக்கைகளும் இந்த லோகத்துல காண கிடைக்கிறதில்லை. சதாச்சாரருடைய ஆசையம் அந்தந்த ஜீவன் தன் கடமையை செஞ்சு தானும் ஆனந்தமாயிருந்து லோகத்துக்கும் ஆனந்தத்தை கொடுத்துடுத்தினா அது போதும். அதற்கு மேல வேற எந்த எதிர்பார்ப்பும் ஒரு சதாச்சாரியனுக்கு கிடையாது. ஒரு ஸ்திரீயானவள் எப்படி கர்மா பண்ணணுமோ அந்த கர்மாவை பண்ணணும். ஒரு புருஷன் என்ன கர்மாவை பண்ணணுமோ அந்த கர்மாவை பண்ணணும். பெரியவர்கள் என்ன கர்மாவை பண்ணணுமோ அந்த கர்மாவை பண்ணணும். சின்ன குழந்தைகள் என்ன கர்மாவை பண்ணணுமோ அந்த கர்மாவை பண்ணணும். எவ்வளவு வயசுல இருக்கிற புருஷர்களோ ஸ்திரீகளோ அவர்கள் என்ன கர்மா பண்ணணுமோ அந்த கர்மாவை பண்ணணும். விருத்தர்கள் வயசானவர்கள் என்ன கர்மா பண்ணணுமோ அந்த கர்மாவை பண்ணணும். அதற்காகத்தான் இந்த ஜீவர்களுடைய பாவத்திற்காகவே இந்த லோகத்துல அவர்கள் நடமாடுகின்றனர். நிஜமாவே சொல்லணும்னா எப்படியாவது அவளுடைய பாவத்தை குறைச்சுட மாற்றோமா, இனிமேல் பாபம் பண்ணாம அவளை திருத்த நிறுத்திட மாற்றோமான்னு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பிரயத்தனம் சொல்லி மாறாது. நிஜமாவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களையே அக்னியில ஆகுதி பண்றான்றதான். ஒவ்வொரு உத்தமமான சதாச்சாரியும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவருடைய சுகத்திற்காக, இந்த ஜீவருடையதான பாவம் நாசமாவதற்காக ஒவ்வொரு நாளும் அக்னி பிரவேசம் பண்ணிண்டேதான் இருக்கா, க்ஷணத்துக்கு க்ஷணம். ஏன்னா இந்த ஜீவருடைய பாபமே அக்னிய லோகத்துல உலாவின்றிருக்கு. அதற்குள்ளே இவர்கள் தங்களை காய வைக்கலாம், தங்களை இறக்கி இந்த ஜீவர்களுடைய பாவத்தை நாசம் பண்றார். ஆனா இந்த ஜீவர்களுக்கு அது தெரிய மாட்டேன்றார். ஆனா அதை பற்றியும் அந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஒரு கவலை கிடையாது. என்னடா அது தன்னுடைய பிரயத்தனம் யாருக்கும் தெரியலையே அப்படின்ற ஒரு கவலையும் அவர்களுக்கு கிடையாது. எப்படியாவது இந்த ஜீவர்கள் சரியாயிடுத்துனா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்படி ஒரு ஆச்சாரியன் தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. இந்த லோகத்தை எப்படியாவது சரி பண்ணிடணும், இந்த ஜீவர்களுக்கு நல்ல கதி கொடுத்துடணும்னு ஒரு ஆசையா. ஏன்னா பாபமே பண்ணின்று பாபமே வாழ்க்கையாகி பாபம் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வாழ்ந்துருக்காளு. அதுல இருந்து இந்த ஜீவர்களை மீட்கும் பொருட்டு
ஆச்சாரிய உத்தமர்கள், பாகவதோத்தமர்கள் இந்த பாரத பூமியில அவதாரம் பண்ணிண்டே. அவர்கள் மட்டும் அவதாரம் பண்ணலே அப்படின்னு சொன்னா இந்த ஜீவர்களுடையதான கதி என்னவாகும் வாய் கொண்டு சொல்ல முடியாது. அந்த சைத்தன்ய மகாபிரபு நீலாச்சலம்னு சொல்லப்படுகின்றதான பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல இருந்து கொண்டு எல்லா ஜீவர்களுக்கும் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிக் கொடுத்தார். என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், அவர்களிடத்துல எவ்வளவு தனம் இருக்கு, அழகா இருக்கிறார்களா, எதையும் பார்க்கல. எப்படியாவது இந்த ஜீவர்களுடைய ஜென்மாந்திர பாவம் நாசமாகி, இந்த ஜென்மால செஞ்ச பாவமும் நாசமாகி, பாவம் நாளே வெறுத்து ஒதுக்கும்படியா, பயந்து ஓடும்படியான ஒரு சுபாவம் வந்து பகவானிடத்துல நெருங்கி செல்லும்படியான ஒரு ஆசை உண்டாகும்படியான ஒரு நாம ஜபத்தை ஒரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஜனங்களும் ஸ்ரத்தையோட அந்த நாம ஜபத்தை ஜபிச்சார். அதுதான் ஆச்சாரியன் சொல்றாருன்னா அந்த காரியத்தை ஸ்ரத்தையோட பண்ணணும். அதுபோதுதான் உண்மையான பிரயோஜனம் கிடைக்கும். கிரகத்துல அம்மா நல்ல ஆகாரம் பண்ணி பலவாழை இலையில போட்டாலும் ஸ்ரத்தையோட சாப்பிட்டாதானே அந்த ஆகாரத்துடைய பலனானது சரீரத்துல இறங்குது. அதனால ஆச்சாரின் ஸ்ரத்தையா கொடுத்தாலும் நாமும் ஸ்ரத்தையோட ஸ்வீகரிக்கணும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை சுகமா இருக்கும். அந்த மாதிரி பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர் சொல்றதை கேட்டு ஆனந்தமா வாழ்க்கையை நடத்தினார். அவர்களுடையதான பாவங்கள், காமங்கள், மோகம், கோபம், லோகம், மதம், மத்சரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி பரிசுத்தமான ஒரு நிலைமை அடைஞ்சு ஜெகநாதனுடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமாயிட்டேன். ஜெகநாதனுக்கும் பரமானந்தம். என்ன உத்தமமான பக்த ஜனங்களை பார்ப்பதில் எல்லாருக்குமே ஆனந்தம் தான். மகா பாவியாகவே இருந்தாலும் கூட பக்த ஜனங்களை பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இந்த சைத்தன்யருடைய கிருபையினால இந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம் பரம பவித்திரமா இன்னி வரைக்கும் விளங்கின்றதான். பவித்திர தன்மை இன்னி வரைக்கும் மாறவே கிடையாது. அந்த மாதிரி அந்த பரம பவித்திரமான தேசத்துல நித்தியம் நாம சங்கீர்த்தனம், பிரேம உன்மாதம், கிருஷ்ண கத பிரவச்சனம், ஒவ்வொரு நாளும் விதவிதமான சங்கீர்த்தனம், யஜ்ஞம் இப்படி நடந்து இருக்கு. பகவானுடைய ரத யாத்திரைக்கும் நேரம் நெருங்கிடுச்சு. ராஜா பிரதாபத்ரனும் ரத யாத்திரைக்காக வந்திருக்கார். அவ்வளவு அழகா எல்லா ஜனங்களும் நவதீபத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வேகமா வந்துட்டா. சைத்தன்ய மகாபிரபுவோட இருந்தார். எல்லாரும் கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆனந்தமா நாம ஜபம் பண்ணார். ஹரிதாசர் முதற்கொண்டு எல்லாருக்கும் அவ தகுதி கேட்டார் போல என்னென்ன உண்டோ கொடுத்தார். ஹரிதாசர் நான் ராஜபாட்டையில் நடந்து வரமாட்டேன், நான் ஜெகநாதனுடைய கோவிலுக்குள்ள வருவதற்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால சைத்தன்யம் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரு குடில் அமைச்சு கொடுத்து அந்த குடிசையிலேருந்து பார்த்தா ஒரு ஜெகநாதனுடைய கோபுரம் தெரியும்படியான இடத்துல ஒரு குடிசை போட்டு கொடுக்க அந்த இடத்திலேயே இருந்துட்டு அவர் ஆனந்தமா பகவத் பக்தியும் நாம ஜபமும் ஜெகநாத பிரசாதத்தையும் அனுபவிச்சுட்டார். வாழ்க்கைதான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கிருஷ்ண கிருபையை நினைச்சார். நிச்சயமாவே கிருஷ்ண கிருபையை நினைச்சு அழுதுண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் நிஜமாவே இந்த வாழ்க்கையினால் என்னன்னு புரியும். இந்த கிருஷ்ண கிருபை இருக்கு சொல்லி மாறாது. ஆனா அதை காட்டிலும் விசேஷமானது குரு கிருபை. சில பெரியவாள்லாம் சொல்றா அவளுடைய அனுபவத்தை பொறுத்து கிருஷ்ண கிருபை வசதியா, குரு கிருபை வசதியான அவ அனுபவத்தை பொறுத்து இருக்கு. அதனால ரத யாத்திரைக்கான நேரமும் நெருங்கி வந்துடுத்து. 15 நாள் பகவானுடையதான். கோவில் எல்லாம் மூடி கிடக்கு, இன்னும் திறக்கலை. பிரபு காத்துண்டு கிடக்கிறார். எப்பொழுது பகவான் கதவை திறப்பான், எப்பொழுது பகவானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் காத்துண்டு கிடக்கிறார். திடீர்னு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு சிந்தனை வந்து இந்த பகவான் ரத யாத்திரையின் பொழுது நீலாச்சலம்னு சொல்ற அந்த இடத்தை விட்டுட்டு கிளம்பி சுந்தராச்சலம் ஒரு இடத்துக்கு போவான். குண்டீச பவனம்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல போய் பகவான் இருப்பா. ஒரு 8 நாள் அந்த இடத்துல இருந்துட்டு திரும்பவும் தன்னுடைய கோவிலுக்கு எழுந்து வருவான். இதற்கு பெயர் தான் ரத யாத்திரைன்னு பேர். பகவான் தன்னுடையதான ஆஸ்தான இருப்பிடத்தை விட்டுட்டு குண்டீச பவனம், உத்தியான மந்திர்னு சொல்லுவார். அதுவும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்குள்ளே இருக்கிற இடம் தான். ஆனா அதுக்கு சுந்தராச்சலம்னு பேர். அந்த இடத்துல போய் ராதிகா ராணியோட ஒரு 8 நாள் இருப்பான். திரும்ப கிளம்பி வரும். இதற்குதான் ரத யாத்திரை அப்படின்னு பேரு பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில். அந்த மாதிரி இந்த குண்டீச பவனத்தை சுத்தப்படுத்தணும்னு ஒரு ஆசை சைத்தன்ய மகாபிரபு திடீர் அப்படி ஒரு சங்கல்பம் வந்து. ஏன்னா பகவான் ராதிகா ராணியோட ஒரு 8 நாள் இருக்க போறானா பரம பவித்திரமா இருக்கணும். எந்த விதமான குப்பையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அழுக்கும் இல்லாமல், எம்பெருமான் உகக்கும்படியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாராம். உடனே சார்வபௌமரிடத்திலையும்
ராஜா ராமானந்தர் கதை. இப்ப அவர் ராஜா இல்ல, ராமானந்தர் தான். அந்த ராமானந்தரிடத்திலையும் தன்னுடைய எண்ணத்தை சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. இந்த மாதிரி குண்டீச பவனத்தை சுத்தம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இது நம்முடையதான ஒரு கர்மா, அதனால எனக்கு ஒரு தொடப்பம் வேணும், கூட வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர்கள் சொன்னா, பிரபு குண்டீச பவனம் ஏற்கனவே சுத்தமாத்தான் இருக்கு, நிறைய ஜனங்கள்லாம் இருந்து பரம பவித்திரமா தான் வச்சுட்டு இருக்கா பிரபு. அப்பேற்பட்ட அந்த காரியத்தை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, நீர் அந்த ஒரு தாழ்ந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சார். உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு துக்கம் நெஞ்சு அடைச்சது. உடனே கண்கள்ல துக்கம் வழிய சொன்னார், பகவானுடைய கைங்கரியத்தை எதுவுமே தாழ்ந்தது இல்லையே, எது தாழ்ந்தது, எல்லாமே வசந்ததுதான். எங்கடக்கோன் தானுமிழும் பொன்வத்தில் பிடித்துடனே புகப்பெறுவேனேன் சார். திருமாலையில் அவ்வளவு அழகா, பெருமாள் திருமொழியில ரொம்ப அழகா விசேஷமா சொல்றார் குலசேகர ஆழ்வார். பகவான் திருவேங்கடத்தானுக்கு நித்தியம் தாம்பூலம் கொடுப்பார். அந்த தாம்பூலம் போட்டு கொடுத்த பிறகு பகவான் அந்த தாம்பூலம் நின்று துப்புறதுக்காக கையில ஒரு பொன்வெட்டில பிடிச்சு ஒருத்தன் நிற்பார். பகவானுடைய எச்சில வாங்குவதற்காக ஒருத்தன் நின்றுப்பார். அந்த மாதிரி அந்த கைங்கரிய பரருடைய ஒரு தாசியனா இருந்து உள்ள நுழைஞ்சாலே எனக்கு போதுமே அப்படின்றார். பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனே. அதனால பகவானுடையதான கைங்கரியத்துல எதுவுமே தாழ்ச்சி இல்லை. ஏதோ ஒரு கைங்கரியத்தை நம்முடைய சக்திக்கு எப்படி அணில் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்மால என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியம். வெறும் ஆடம்பர கைங்கரியத்தினால பகவான் மயங்கரவன் கிடையவே கிடையாது. ஆடம்பரத்தினால பகவான் மயங்கிடுறான், வெளி ஏஷங்கள்னால பிரபு மயங்கிடுறான்னா அப்ப எல்லாருமே பிரபு ஏமாத்திட முடியும். பிரபு உன்னதமான அன்பிற்கு வசப்பட்டு பரம பிரீத்தியோட தன்னால இதுதானே முடிஞ்சதுன்னு கதை எழுந்து அந்த கைங்கரியத்தை பண்ணா அந்த கைங்கரியம் நிஜமாவே அவனுக்கு இனிக்கிறது. மற்ற கைங்கரியங்கள் அவனுக்கு சுகமா இருக்கிறது இல்லை. நம்ம வேணா நினைச்சிட்டு போய் சுகம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆடம்பரத்தினால ஒரு கைங்கரியத்தினால பகவான் என்னைக்குமே குஷி ஆகிறதே கிடையாது. உத்தமமான பிரீத்திக்கு மட்டுமே என்று நான் வசப்படுறான். அதனால அவர் சொல்லிட்டார், நிச்சயமா இந்த கைங்கரியத்தை நான் பண்ணியே ஆகணும். உடனே நவதீப ஜனங்கள் எல்லாரும் சரி நாங்களும் பண்றோம் பிரபுன்னு. உடனே எல்லாருக்கும் ஒரு புது தொடப்பம், ஒரு கூடை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நேர அந்த குண்டீச பவனம் போனார். பெரிய இடம் அது. அந்த இடத்துல நிருசிம்மூர்த்தியுடைய ஒரு கோவிலும் இருக்கு, அதே இடத்துல கிருஷ்ண பகவானுடைய கோவிலும் இருக்கு. ரெண்டு கோவிலும் சேர்ந்து ஒரு இடம் இருக்கு, குண்டீச பவனம் இருக்கு. அந்த இடத்துல நிறைய மரத்துடைய குப்பை தலையெல்லாம் தான் விழுந்திருக்கு. மற்றபடி வேற யாரும் குப்பை பண்றது கிடையாது. ஏன்னா பகவானுடைய இடம்னு சொல்லி யாரும் அவ்வளவு தூரம் அது குப்பை பண்றது கிடையாது. இருந்தாலும் அந்த குப்பை கூட இருக்கப்படாதான் பரம பவித்திரமா இருக்கணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுடைய ஆசை. உடனே அவ்வளவு அழகா சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் ஒவ்வொரு தொடப்பத்தை கொடுத்தாராம், கூடைய கொடுத்தாராம். உடனே சொன்னார், எல்லாரும் ரொம்ப சுத்தமா அவ்வளவு அழகா பண்ணணும். யார் நிறைய குப்பை சேர்க்கிறாளோ அவளுக்கு சம்மானமும், யார் ரொம்ப குறைச்சலா குப்பை சேர்க்கிறோம் அவளுக்கு திரஸ்காரமும் திட்டம் உண்டு அப்படின்னு. உடனே ஜனங்கள் வேக வேகமா குப்பை சேர்க்கணும். அதே என்னவோ ஜனங்கள் ரொம்ப பிடிக்கும் குப்பை சேர்க்கணும். குப்பை சேர்க்கிறதுல இருக்கிற ருச்சி இருக்கு. ஜனங்களுக்கு குப்பையும் பாவத்தையும் போட்டு சேர்த்து வச்சுக்கிறதுல ஒரு ருச்சி இருக்கு. கட்டு கடங்காததான காலத்தை காட்டிலும் வேகமான ஒரு ருச்சி. நிஜமாவே காலம் கூட கொஞ்சம் பொறுமையா தான் போறோம். பாபத்திலேயும் தேவையில்லாத விஷயங்கள்லையும் குப்பை சேர்க்கறதுலயும் காலத்தை கடந்து ஒரு படுவேகமா போயிட்டு இருக்கும். நிஜமாவே ரொம்ப 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 வேகமா போயிட்டு இருக்கும். சாயங்காலம் ஒரு பாவம் பண்ண போறோம், ராத்திரி ஒரு பாவம்னா காத்தாலேந்து ஓடுறது ஒண்ணு, காலத்தை கடந்து ஓடுறதே புத்தி. அப்பவே தெரிஞ்சுக்கணும், காலத்தை கடந்து இந்த பாவத்து மேல அவ்வளவு ருச்சி ஓடுறது. என்ன பிரபுவினிடத்துல திருடம் இல்ல, விசுவாசம் இல்ல, ஆச்சாரிய வார்த்தையில ஸ்ரத்தை இல்லைன்ற பொழுது அப்படி ஓட முடியும். ஸ்ரத்தை இருந்துடுத்தா, திருடம் இருந்துடுத்தா ஓட முடியாது. பிள்ளை வரங்காவளி முன்னாடி ஓடினா அதன் பிறகு அப்படியே இருந்து போயிட்டார். திருடம் அந்த விசுவாசம். உடனே எல்லா ஜனங்களும் வேக வேகமா. ஆனா இங்க இவ உத்தியான மந்திரம் சுத்தம் பண்றான். அந்த இடத்துக்கு உப்பை வெள்ள போடணும்ன்றதுக்காக சுத்தம் பண்றான். எல்லாரும் அவ பங்குக்கு எங்கெங்க உண்டோ எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சில பக்தர்கள் கொஞ்சம் என்னடா இதெல்லாம், ஏன்னா எப்பொழுதுமே இந்த பகவத் கைங்கரியத்துல கூட அவாவாளுக்கு பிடிச்ச கைங்கரியம் மட்டும் தான் அவ பண்ணுவான். அதுக்குமே அவள் கைங்கரியம் சொன்னா உடம்பு இப்படி வளர்ப்பா, அப்படி வளர்ப்பா, சுருத்தடி சுருக்குவா, எப்படியாவது ஒப்பேத்தினா தேவலையே நிறைய உண்டு. அது மாதிரிலாம் ஸ்ரத்தையோட பண்றதுன்னு ஏதோ காலம் தள்ளுறது, ஏதோ பண்ணிட்டா போதும் அப்படின்னா முடிவாலாம் பெருக்கின்றதுக்காக நேரத்தை கடத்தினா போதும். அதுக்காகவா சொல்றா ஆச்சாரியம். நம்முடைய நேரத்தை கடத்துறதுக்காகவா சொல்றா, கடந்து போயிட்டு இருக்க நேரம் இன்னும் வீணாக கூடாதேன்ற பயத்துல வைத்த நெருப்ப கட்டிட்டு சொல்றேன். நிஜமாவே போன பிறகு வாங்க முடியுமா நேரத்தை? அதனாலதான் அவ்வளவு பிரயத்தனப்படுற ஆச்சாரிய புருஷன். அந்த மாதிரி
எல்லாரும் வேக வேகமா இருக்கலாம். சில பேர் சோம்பேறித்தனமா இருக்கு, அவர்கள் எல்லாம் போய் சைத்தன்ய மகாபிரபு இனிமையா கண்டிக்கிறார். இந்த குப்பையை தேடி இந்த குப்பையெல்லாம் சேர்த்துட்டேன்னு சொன்னா அவனுடைய பாவம் சொல்லியாமனு உன்னை கலவரம் சேர்க்கிறான். விதவிதமா அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா இந்த சைத்தன்ய மகாபிரபு ஊக்குவிக்கிறார். யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல இலை இருக்குன்னா சைத்தன்ய மகாபிரபு ஓடி போய் எடுக்க வரான், கூட வரலாம். சைத்தன்யம் அவருதான் எடுக்க, வேற எடுக்க விடுறது. இப்படியே ரொம்ப நேரம் ஆயாச்சு. அவ்வளவு அழகா எல்லா குப்பையும் சேர்த்தாச்சு. உடனே சைத்தன்ய எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்க்க வந்தார், யார் எவ்வளவு குப்பை சேர்த்திருக்கா அப்படின்னு. ஆச்சரியமா நிறைய குப்பை சேர்ந்த சைத்தன்ய மகாபிரபு மட்டும்தான். அதுலயும் அவர் தான் முதல்ல நிற்கிறார். யாரும் அவர் பக்கத்துல சேர முடியல. ஆனா ஜனங்களுடைய எல்லாத்தையும் தான் சேர்த்து எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொல்றாரு. அத்தனை பேரும் எல்லாரும் சேர்த்திருக்கா. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அதிகமா குப்பை சேர்த்திருக்காரு. இருக்கிறதே ரொம்ப குறைச்சலா அத்வைதாச்சாரியார் தான் குப்பை சேர்த்திருக்காரு, ரொம்ப குறைச்சலா. உடனே சைத்தன்ய மகாபிரபு கிண்டல் பண்ணார், என்ன குப்பை சேர்க்க பிடிக்கலையோ அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சார். அத்வைதா வயசானவர், ரொம்ப வயசானவர், என்ன முடியுமா சேர்த்தார். எல்லா பக்கத்திலும் கைவிட்டி சிரிச்சா, இவருக்கு உப்பு கம்மியா செய்திருக்காரு. உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அவர் சம்ஹார மூர்த்தி, இருக்கிறதெல்லாம் தள்ளணும்னு பாப்பாரு, சேர்க்க மாட்டார் அப்படின்னு. அவருடைய பாவத்துல அவர் என்னைக்குமே குப்பை சேர்க்கிறது பிடிக்காது. இருக்கிற கொஞ்ச நஞ்ச குப்பையும் எப்பெல்லாம் முடியுமோ அங்கங்க தள்ளி விட்டு அபாடான பகவத் பிரேமையில தலைச்சு கடந்து பகவானுடைய சரணகமலங்கள்ல பவித்திரமா இருந்தா போய் என்னதுக்கு போய் குப்பை சேர்க்கணுன்றதுனாலேயே இவருக்கு எதுலையும் அனாவசியமா இந்த விஷயங்கள் சேர்க்க பிடிக்காது. அதனாலதான் அவர் சேர்க்கலை அப்படின்னு. ஆச்சாரிய பாவம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் அந்த அளவுக்கு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. யார் எந்த சமயத்தில் எப்படி பேசலாம், எப்படி நடக்கலாம், எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி வச்சு ஒன்னும் தெரியாதது போல வேடிக்கை பார்க்கணும். எந்த சந்தர்ப்பங்கள்ல சொல்லணுமோ அந்த சந்தர்ப்பங்களை சொல்றோம். அந்த சந்தர்ப்பங்கள்ல வாயை திறக்கிறது இல்லை. சாதாரண ஜனங்கள் மாதிரி வாயை திறக்கிற அவசியமா வாழ்க்கை கிடையவும் கிடையாது. உடனே அத்வைதாச்சாரிய வெக்கப்பட்டு தலை குனிச்சார். உடனே அந்த குப்பையெல்லாம் எடுத்தா, வெளில கொண்டு போட்டான். அழகா எரிச்சு எல்லாம் விட்டுட்டான். சைத்தன்ய மகாபிரபு கண்கள் ஆனந்த பாஷம் நல்லா இருக்கு. ஜோட அலம்பியும் விட்டுட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா நிறைய குடம் புதுசு புதுசா மண்பான குடம் எல்லாம் வந்துடும். இங்கேயோ கணவருக்கு அங்கேயே ஜலம் எடுக்கணும். ஒருத்தர் மாத்தி கொடுக்கறாங்க. ஒவ்வொருத்தரா கொண்டு சைத்தன்ய மகாபிரபு எல்லா இடத்துலயும் ஜலம் விட்டு சுத்தம் பண்றாரு கோவில். அவர் கூடவே நிறைய பக்தர்கள் இருக்கா. நிறைய ஜலம் விட்டதுனால வழுக்கிறார். சில பக்தர்கள் ஜலம் எடுத்து வழுக்கி விடுறான். பானைகள்லாம் உடஞ்சு அவா மேலேயே ஜலம் கொட்டுறது. ஒன்னு எல்லாரும் கைகுட்டி சிரிக்கிறான். சில பேர் மறந்து போய் அவ்வளவு அழகா பானையை மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கும் போதே கீழே வச்சுடுறான். சரியா சொல்லணும்னா அந்த கிருஷ்ணன் பிறந்த சமயத்துல இந்த கோபிகா ஜனங்களுக்கும் கோபர்களுக்கும் ஒன்றும் தெரியாம ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பான்னு சொல்லும்படியா விழறாளாம், ஆடுறா பாடுறா குதிக்கிறார். இதுல ஒவ்வொருத்தரும் ஆடிண்டு ஹரே ராம 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 ஹரேன்னு அப்படி அதுக்கேசா மாதிரி ஆடுறார். இந்த ஆட்டத்து நடுவுல பானை விழுந்து கிடையாது. இப்படியே மாத்தி சில பேர் இங்கேருந்து இந்த காளி குடங்களை கொடுத்துருக்கா, சில பேர் அங்கேருந்து காளி குடங்கள்ல ஜலம் ரொப்பி திரும்பி கொடுத்துருக்கா. சில பேர் என்ன பண்றா, வேணும்னு எல்லாருக்கும் ஜலம் விடுறா மாதிரி சைத்தன்ய மகாபிரபு திருவடிங்கிறது அங்கேயே ஜலம் கொடுத்தாங்க. அங்கேயே ஜலம் கொட்டி என்ன ஜன்மாந்திர விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரியின் திருவடி அலம்பினாத்தானே போக. இந்த குருவுடைய திருவடி பார்ப்பதற்கு என்னமோ ஒரு மனுஷ திருவடி தான். நம்ம போல அதுவும் பூமியில் நடந்து நிற்க ஒரு திருவடி தான். ஆனா சகஸ்திர கோடி ஜன்மாவுடையதான சாபங்கள் நாசம் பண்ணி உத்தமமான ஒரு கதியை அடைவிக்கக்கூடியதான ஒரு திருவடி. அதுவும் நம்ம போல ஒரு மனுஷ கால் நினைச்சோம்னா மனுஷ கால். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் நினைச்சா பைத்தியக்காரத்தனம். இது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நினைச்சா அவசியம். இது ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு நினைச்சா சிரேஷ்டமானது. அவளுடைய பாவத்துக்கு தகுந்தா போல இருந்தார். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி மனுஷா அவர் திருவடியிலிருந்து ஜலம் கீழே இருக்குமே அவர் ஜலத்தை ஸ்வீகரிக்கலாம். ஹரிபாதோதகத்தை காட்டும் விசேஷம் குரு சரண கமலங்கள்ல இருந்து வருகின்றதான் இந்த பாதோதகம். கங்கையை காட்டிலும் பரம பவித்திரமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே பண்ணிட்டு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு வஸ்திரத்தை கொண்டு எல்லாம் தொடர்ச்சி எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கார். இதுல ஒரு பக்தர் என்ன பண்ணிட்டாருன்னா நேர கொண்டு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடியிலேயே ஜலத்தை கொட்டிட்டார். மற்றவாள் அப்படி கொட்டுற மாதிரி கொட்டி சைத்தன்ய மகாபிரபு திருவடியில போய் சேர்ற மாதிரி பண்ணார். ஒரு நேரம் வந்தா சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடியிலேயே ஜலத்தை கொட்டினார். உடனே அந்த காலில் பட்ட ஜலத்தை எடுத்து அப்படியே ஸ்வீகரிச்சார். உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கும். ஐயோ இவர் என்ன பதித்தனாக்க பாக்குறாரு. பகவானுடைய சந்நிதியிலே என்னுடைய தானம் திருவடி அலம்பின ஜலத்தை போய் சாப்பிடலாமா? எனக்கு இவரை கண்டாலே பிடிக்கலை அப்படின்னு அவனை வெளில அனுப்புன்னு.
குரு ரொம்ப பொறுமையோட இருப்பார். ரொம்ப பொறுமை. இமயமலை காற்றிலும் நேர்மலையை காற்றிலும் பூமியை காற்றிலும் ஆகாசத்தை காற்றிலும் ஏன் பகவானை காட்டிலுமே கூட வாழ்க்கை ஒரு பொறுமை உண்டு. ஆனா அந்த பொறுமையெல்லாம் மீறி போயிடுச்சுன்னா யாரும் அங்க பேசவே முடியாது. அந்த மாதிரி உடனே சொல்லிட்டாயே ஸ்வரூப தாமோதரவே, முதல்ல அவனை கொண்டு வெளில அனுப்புங்கோ அப்படின்னு. இவர் பண்ணது தப்பா யாருக்கும் தெரியல. எல்லாருக்குமே இந்த ஆச்சாரியின் திருவடியை கதி இருக்கிற ஒரு கூட்டம். ஆச்சாரத்தையோ அனுஷ்டானத்தையோ சடங்கையோ சம்பிரதாயத்தையோ பிராதானியம் நினைக்காம ஆச்சாரியன் திருவடியை கதின்னு கிடக்கிற கூட்டம். அதனால அந்த கூட்டத்துல யாருக்கும் தப்புன்னு தோணல. இருந்தாலும் அவர் சொன்னபடி கேட்கணும்னு சொல்லி ஸ்வரூப தாமோதர் அங்கேன்னு வந்தா, ஏனப்பா இப்படி எல்லாம் பண்ணி அவரை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு கோபத்தை வர வச்சுண்டு அவனுக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கவே மனசுல வருத்தப்பட்டு அவனை கொண்டு போய் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளி விட்டான். தள்ளி வச்சு அப்படி கண்ணை அடிச்சு விட்டார். ஒன்னும் கவலைப்படாது, ஏன்னா தெரியும் குருவுடைய கிருபையும் தெரியும், குருவுடைய கோபமும் தெரியும். இவன் ஒன்னும் தவறு பண்ணலன்னு அவருக்கு தெரியும். ஆனா குருவுடைய சிந்தனை அப்படி சமயத்துல இருந்து உடனே அப்பா ஒன்னும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த ஸ்வரூப தாமோதர் எல்லாத்தையும் நெருக்கி எல்லாம் அலம்பி வச்சுட்டான். அவன் சைத்தன்ய பரம சந்தோஷமா பல 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 பலன்னு சொல்லிக்க பகவானை சுத்தப்படுத்தினா எப்படி மனுஷாங்கடான்னா சங்கிரகத்தை சுத்தப்படுறது. நான் சுத்தமா வச்சிருக்கேன், நான் சுத்தமா வச்சிருக்கேன், அகம்பாவத்தில் அடையாது. ஹிருதயத்துக்குள்ள 1000 கோடி அழுக்குகள் சுத்தமே ஆகிறது கிடையாது. அது பெருசா தெரியல. வீட்டை சுத்தமா வச்சாச்சுன்னா ரொம்ப பரம பவித்திரமானவர்கள்னு ஒரு நினைவு. பவித்திரம்ன்றது ஹிருதய சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம். அதனால வீட்டை சுத்தமா வச்சுக்கிற தப்புன்னு சொல்ல அர்த்தம் இல்லை. ஆனா அதுல அகம்பாவம் அவசியம் இல்லைன்றதுதான் விஷயம். மகாபிரபு அழகா இந்த குண்டீச மனசை உத்தியானம் வந்து 2 கோயிலும் உங்களை அழகா சித்தப்படுத்தினார். பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. பல 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 பலன் சொல்லிச்சது ரொம்ப அதிரூப சௌந்தரியமான ஒரு பிரதிபலிப்பு வந்துடுத்தான் இந்த உத்தியானம் வந்து. உடனே ஸ்வரூப தாமோதர திரும்ப எந்த சிஷ்யனை வெளில தள்ளினாரோ அவன் அழிச்சுட்டு வந்தான். பிரபுடைய திருவடியில போய் விழு அப்படின்ட்டார். உடனே பிரபுடைய திருவடியில விழுந்தான். உடனே பிரபு திருச்சிண்டு ஒழுங்கா நாமஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். கோபத்திலும் எல்லை நிற்கிறார், கருணையிலையும் எல்லை நிற்கிறார். அவளுடைய கோபமும் கருணையும் எவ்வளவு எல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த கருணைய நல்ல வழியா நம்ம உபயோகப்படுத்தி, இந்த கருணைய ஏமாற்றுவதற்கு உபயோகப்படுத்திங்கன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு லோகத்துல ஆளே கிடையாது. இந்த கருணை நம்முடையதான பாவங்களை நசிப்பதற்காக இருக்க கருணை. அந்த கருணையே ஏமாத்தினோம்னு சொன்னா லோகத்துல யார் இருக்கா காப்பாற்றுவதற்கு? எல்லாரும் புறங்கையால தள்ளிவிட கூட்டம் தான். கேவலமே பிராதான்யமான மனுஷ லோகம் தானே. உடனே சைத்தன்ய மகாபிரபு ஒன்னும் கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே சமாதானமானாம். உடனே அற்புதமா ஒரு நாம சங்கீர்த்தன வைபவம் ஆரம்பிச்சு எல்லாரும் சூழ்ந்து நின்று அத்புதமா பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பாடி பரம சந்தோஷமா அத்புதமா அதிவிசேஷமான ஒரு நாம சங்கீர்த்தனம். எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி குதிச்சு அத்வைதாச்சாரியரும் ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார், தன்ன ஆடுறார். எல்லாரும் பிரேம உண்மத்தர்களா மாறி லோகத்தையே மறந்து இந்த கிருஷ்ண கீர்த்தனம் பண்றாங்க. கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணுங்க. ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. கதருங்கோ, அழுங்கோ, பகவானே உன் நாமத்தை பண்ண வைடா பண்ண வைடா பண்ண வைடான்னு கதருங்க. கதர்றாள் குலத்தையர் ஆழ்வார். ஸ்ரீ வல்லபா வரதா தயாபரா பக்த பிரியா பவலுண்டன கோவிதா நாதா நாகசயனா ஜெகன்னிவாசான்னு என்ன புலம்ப வச்சுடுறா பிரபு. எப்பொழுதெல்லாம் உன் நாமத்தை நான் புலம்புறது இல்லையோ அப்பொழுதெல்லாம் பாவமே வாய்ச்சியா போயிடுற பிரபு. அதனால எனக்கு இந்த பாவம் வேண்டாம். ஏன்னா இந்த பாவம் பண்ணும்போது சுகமா இருக்காப்பா, அதன் பிறகு அது கொடுக்கிற தண்டனை, அது பண்ற கஷ்டங்கள் சொல்லவும் முடியாம அனுபவிக்கவும் முடியாம வாங்கிப்பதற்கும் ஆள் இல்லாம நிச்சயமாவே யார் இருக்கா லோகத்துல? யாருமே இல்லைங்கிறது தானே சக்தி. அதனால அந்த பிரபுடைய தான நாமத்தை விடாம ஜபிக்கணும். ஹிருதயம் முருகனமா, ஹிருதயம் முருகனம். நேமிகே அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வார் தன்னுடைய திருமண சொல்றார். அந்த பகவான் கையில சங்கு சக்கரம் வச்சிருக்கானே அவனை நினையாத
இந்த கடினமான ஒரு நெஞ்சு இருக்க பாறங்கள்ல காற்றிலும் மரத்தை காற்றிலும் ஒரு பிரயோஜனம் இல்லாம எம்பெருமானுடையதான் திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிக்காம ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அனுபவிக்கிறதே வாழ்க்கைன்னு வச்சு அடுத்தவர்கள் தன்னை பார்த்து கொண்டாடுறதே பரமசுகம்னு வாழ்ந்து கிடக்கிறதே. அப்பேற்பட்ட அந்த ஜனங்கள் பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றை அதெல்லாம் பூமிக்கு பாரமா பிரபுவை தியானம் பண்ணாதவெல்லாம் பூமியுடைய பாரம், பயங்கரமான பாரம், பூமி ஏரியால் தாங்க முடியாததான ஒரு பாரம். அந்த பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றை வாங்கி புள்ளை திரிமே, அவளுக்கு சாப்பாடு வேண்டாம். பகவன் நாம சங்கீர்த்தனம் எந்த வாய் சொல்றதோ அந்த வாய்க்கு ஆகாரம் வேணும். எந்த சரீரம் குருவுடைய இஷ்டத்துக்கு ஆடுறதுன்னா அவர்கள் சொல்படி கேட்கின்றதோ அந்த சரீரத்துக்கு ஆகாரம் வேணும். தன் இஷ்டத்துக்கு ஆடுறது ஒரு மிருகம் போல அலையறதுன்னா அந்த தேகத்திற்கு புல்லுதான் சரி. பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றை வாங்கி புல்லை திணினே, புல்ல கொடுத்துருவோம் சார் பெரியாழ்வாட்டனுடைய திருமொழி. ஒரு இடத்துல தொண்டடி பேசுற நாய்க்கிடுமின் நீர், நாய்க்கு போடாலும் பிரயோஜனம் உண்டுதா, இந்த மனுஷனுக்கு சோறு போடாதேன்னு சார் பகவன் நாமம் சொல்லலேன்னா. ஊத்தை குழிக்கு கவலம் உண்டுகிறார்களேன்னு சார் பகவானுடைய நாமத்தை என்னாம இந்த வரல அது பிரயோஜனம் இல்லாம வாரி 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 வலிச்சு 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 3 வேளை இன்னும் ஆகாரம் சாப்பிட்டு 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 தனக்கு தோணும்படியா பாவங்களை பண்றதுக்கான ஒரு சரீரம் இருக்கே, அவன் எப்படி சாப்பிட முடியாது கேட்கிறான். தெரியாது. பக்தி பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும், ஜென்மாவுடைய பிரயோஜனம் அதுதானே. என்ன கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில, பகவான் சுகமாதானே வச்சிருக்கான், பரம சௌக்கியமா வச்சிருக்கான், கஷ்டமே கொடுக்காம வச்சிருக்கான். அந்த கஷ்டமே கொடுக்காது எவ்வளவு தூரம் பக்தி வேணும், நீராவும் சக்கரவான் அந்த பாடு வச்சிருக்கான்.